என்ன காலங்காத்தாலே ஆபீஸ் கிளம்பி போயிட்டீங்க? ஆமா, காலையிலேயே போய் வேலை நடக்குதான்னு பார்க்க போனேன். என்ன பண்ற அர்ச்சனா? செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். இப்பெல்லாம் சரியா மழையே வரதில்ல இல்லையா? ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அட, இதுக்கு என்னாச்சு? பாத்தியா, நான் சொன்னதை நீ கேட்கல. சரி சொல்லுங்க, என்ன சொல்லணும் நீங்க? இன்னைக்கு அது பாத்தியா, நான் சொன்னதை கேட்கலன்னா என்ன ஆகுதுன்னு? இருங்க சொல்றேன். பொண்டாட்டிய கிண்டல் பண்ணா என்ன ஆகும்னு? வேண்டாம், சொன்னா கேளு. எங்க போறீங்க? விடு. நில்லுங்க. அர்ச்சனா, வேண்டாம்னு சொல்றேன்ல. வேண்டாம் அர்ச்சனா. கிண்டல் பண்றீங்க? அர்ச்சனா, நான் ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். அர்ச்சனா, இத வந்துட்டேமா. அர்ச்சனா, இரு. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு. இல்ல அம்மா கூப்பிடுறாங்க. அர்ச்சனா, ஒரு நிமிஷம். நீ ரொம்ப கொடுத்து வச்சவானு. உனக்கு இப்படி ஒரு அத்தை மாமா கிடைச்சிருக்காங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அத்தை என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கணும். எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும். யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது. அப்புறம் உங்க அத்தை இருக்காங்க பாரு, அவங்க அன்பின் பொக்கிஷம். படிப்பு மட்டும் இல்லாம இவங்க கிட்ட நீ நிறைய விஷயத்த கத்துக்கலாம். என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் கத்து கொடுக்கறேன். நீ கவலைப்படாத சுமதி. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. உண்மையாதாங்க சொல்றேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிம்மா. பத்திரமா இருமா. அவளை பாத்துக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோமே. அத்தை வாங்க, நான் உங்களை ஸ்டேஷன்ல விட்டுட்டு வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அண்ணா, நல்லா இவ வாயை திறந்து எதுவும் பேச மாட்டாளா? சும்மா இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே ரொம்ப சைலண்டா இருக்காளா, அதானே. நல்லா பேசுவா. அவளுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் பேசுவா. உன்ன மாதிரி நாள் முழுக்க லொடன்னு பேசிட்டு இருக்க மாட்டா. கிளம்பலாமா சூர்யா? வாங்க அத்தை, வாங்க. கரண்ட் வந்ததுல இருந்து தான் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. 2 நாளா குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டா. ஆனா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கா. ஆமாமா, ரூம்ல என்ன குறும்பு தெரியுமா? அது மட்டும் இல்ல, இவனுக்கு சாப்பாடு ஊட்ட உட்காரும் பொழுது இவன் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு இருக்கான். வாயில ஊட்டி விட்டதையெல்லாம் ஏன் மேலேயே துப்பிட்டான். வீட்ல குழந்தைங்க சந்தோஷமா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா குழந்தைங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா எல்லாரும் மனசு கஷ்டப்படுவாங்க. சரியா சொன்ன ராஜசேகர். நாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம்? இதுக்காக தானே நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தானே. ஆமாண்ணா. அட, என்னடா பண்ண? அட டுகு, நீ வர வர ரொம்ப தான் குறும்பு பண்ற. ரொம்ப பேட் பாய் ஆயிட்ட நீ. வேண்டாமா அர்ச்சனா, வேண்டாம். இன்னைக்கு சொன்னதோட நிறுத்திக்க. இனிமே எப்பவும் இப்படி சொல்லவே கூடாது. என்னுடைய பேரன் என்னைக்கும் பேட் பாய் கிடையாது. என்னைக்கும் அவன் குட் பாய். அது மட்டும் இல்லமா, இது எனக்கும் என் பேரனுக்கும் நடுவுல நடக்கிற விஷயம். நீங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. எங்க வயசு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் பேரனை மடியில உட்கார வச்சு ஊட்டுறதுல என்ன சுகம் இருக்குன்னு. வயசானதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருடைய ஆசை என்ன தெரியுமா? பேரன் பசங்களோட சந்தோஷமா இருக்கணும் தான். அனு, பசிக்குதா? ஏதாவது செஞ்சு தரட்டுமா? அனு, நீ ஒண்ணும் வெக்கப்படாத. உனக்கு என்ன வேணுமோ எங்க கிட்ட கேளு. அதை நாங்க உடனே செஞ்சு கொடுத்துருவோம். ராகுல். சொல்லுங்க பெரியமா. ராகுல், நான் உனக்கு ஒரு வேலை சொல்லியிருந்தேன்ல. என்ன பெரியமா? நான் தான் உன்கிட்ட சொன்னேனேப்பா, அனுவை நீ கொஞ்சம் பாத்துக்கணும்னு. இப்பதான் முதல் தடவையா அவ வீட்டை விட்டு வெளியில வந்து தங்குறா. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும் இல்லையா? உன்னோட புக்ஸ் ஏதாவது இருந்தா அவளுக்கு படிக்க கூடுன்னு நான் தான் சொன்னேனே. இல்லனா நீ ஏதோ விளையாடிட்டு இருப்பிய அந்த வீடியோ கேம், அத கொடுக்க வேண்டியதுதானே. இல்லனா அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசவாவது செய்ய. ஆனா பெரியமா, அவதான் வாயவே திறக்க மாட்டேங்கிறாளே. அவ வெக்கப்படுறா, அதனால தான் பேச மாட்டேங்கிறா. நீ போய் பேசி பாரு, நிச்சயம் பேசுவான். நீ நல்ல பையன்ல, போப்பா போய் பேசு. போ. சரி போறேன்.